ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த இடத்தை நிரப்புவதாக. தேவாவியானவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக. ராஜா கர்த்தர் இந்த இடத்துல ஆசீர்வாடுவீராக. ஆண்டவரே இன்னைக்கு இந்த இடத்துல கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த கிராஜுவேஷனுக்காக செல்லுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் ஆசீர்வதிக்கிறேன். ஆவியானவர் ஆசீர்வாடுவீராக. ஆவியானவருடைய கரம் வெளிப்படுவதாக. தொடர்ந்து எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 ஹல்லேலூயா. வெற்றி. கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்றிடுவோம். விசுவாச கேடயத்தினால் பிசாசை வென்றிடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது அருமையான பிரதர் சீராளன் அவர்கள் முன்பாக வந்து வசனம் பகுதியை வாசிப்பார்கள். வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். விசுவாசிகளாகிய எஜமான்களை உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராய் இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவர்கள். இந்தபடியே போதித்து புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும்
தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். இப்போதும் ஆராதனை செய்கிறவர்கள் முன்பாக வந்து ஆராதிப்பார். ஹalleluya, ஹalleluya, ஆமென், ஹalleluya. நாம் கர்த்தரை ஏகமாய் பாடி துதிக்க போகிறோம். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, ஆமென், அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடக்கும் செயல்களெல்லாம் பார்ப்போரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியரனே எங்களுள்ளம் அழைத்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மலையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மணலை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ஆமென். ராஜாதிராஜனாம் ஹல்லேலூயா, ஆமென். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். ஆமென். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ஆமென். ராஜாதிராஜன். ஆமென். ஹல்லேலூயா. எஸ் லார்ட். ஆமென். பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. கர்த்தரையே தேவனை துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள்
வல்லமையாய் கிரியை செய்யும் வருவாய் துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் ராஜாதி ராஜனாம் ஹல்லேலூயா பூமியில் ஆட்சி செய்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனை துதியுங்கள் ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? நல்லவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஹalleluya. ஹalleluya. வாஞ்சையோடு நாம் அவருடைய சமூகத்தில் பாடி ஹalleluya அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். ஆமென். எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா அந்தகாரையில் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே அந்தகாரையில் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுமே அதனால் கொழுந்து பெரிய அக்கினியால் உம்மை நிரப்பவும் அனலாய் கொழுந்து விட்டேன் அக்கினியால் உம்மை நிரப்பவும் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா தேசத்தின் எல்லைகளை எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே தேசத்தின் எல்லைகளை எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே இயேசுவை ஆண்டவர் என்ற முழக்கம் இயேசுவை ஆண்டவர் என்ற முழக்கம் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் தீரத்தில் தேசத்தை அழிக்க வேண்டாம் நாங்கள் தீரத்தில் இயேசுவை காண வேண்டும் மாற வேண்டும் தேசம் இயேசுவை காண வேண்டும் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எங்கள் சபைகள் உயிர்நீட்சியடைய ஆவியானவரே அருள் புரியும் சபைகள் உயிர்நீட்சியடைய ஆவியானவரே அருள் புரியும்
திருமலையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். திருமலையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். ஆமென். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya. ஓ நன்றி ராஜா. பரிசுத்த ஆவி எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவி எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ஹalleluya. எழுப்புதலின் வாஞ்சை ஹalleluya நம் அனைவரும் உள்ளத்திலோ ஹalleluya விதைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தால். ஹalleluya. நாம் யாவரும் எழுந்து நின்று ஹalleluya நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். ஹalleluya. நல்ல கரங்களை காட்டி ஆமென். தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். தேவனே எழுந்தருளும், எங்கள் தேவனே எழுந்தருளும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். பெருமூச்சை கேட்டு இறங்கி வரும், வைராக்கியம் கொண்டு கிரியை செய்யும். வல்லமையாயிரும் இன்று வல்லமையாயிரும். ஆமென். எழுந்தருளும், எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும், எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். எல்லாரும் உற்சாகமா எழுந்தருளும், எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும். எழுந்தருளும், எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். உள்ளத்தில் எழுந்தருளும். உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். மாம்சத்தின் கிரியை அழிந்திடவே, ஆவியின் சிந்தையில் நடந்திடவே. மாம்சத்தின் கிரியை அழிந்திடவே, ஆவியின் சிந்தையில் நடந்திடவே. உள்ளத்தில் எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். எழுந்தருளும், 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 இன்றே எழுந்தருளும். ஆமென். எழுந்தருளும், எழுந்தருளும், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளும். வேலையில் எழுந்தருளும். வேளையில் எழுந்தருளும். ஆமென். எங்கள் வேளையில் எழுந்தருளும். வேளையில் எழுந்தருளும், எங்கள் வேளையில் எழுந்தருளும். நாட்களை எண்ணி செயல்படவே, காலத்தை போதனமாக்கிடவே. நாட்களை எண்ணி செயல்படவே, காலத்தை போதனமாக்கிடவே. வேளையில் எழுந்தருளும், எங்கள் வேளையில் எழுந்தருளும். எழுந்தருளும், 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 என்றே எழுந்தருளும். எழுந்தருளும், எழுந்தருளும், வேளையில் எழுந்தருளும். சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும். சபையிலே எழுந்தருளும்,
எங்கள் சபையிலே எழுந்தருளும். மகிழ்வனின் வார்த்தைகள் வெளிப்படவே, மகத்துவ கிரியைகள் நடந்திடவே. மகிழ்வனின் வார்த்தைகள் வெளிப்படவே, மகத்துவ காரியங்கள் நடந்திடவே. சபையிலே எழுந்தருளும், எங்கள் சபையிலே எழுந்தருளும். எழுந்தருளும், சபையிலே எழுந்தருளும். சேவையில் எழுந்தருளும், எங்கள் சேவையில் எழுந்தருளும். சேவையில் எழுந்தருளும், எங்கள் சேவையில் எழுந்தருளும். சர்வங்கள் சிதறி ஓடிடவே, சதியாலோசனைகள் முறிந்திடவே. சர்வங்கள் சிதறி ஓடிடவே, சதியாலோசனைகள் முறிந்திடவே. சேவையில் எழுந்தருளும், சேவையில் எழுந்தருளும். வைராக்கியம் கொண்டு இனிமை செய்யும் வல்லமையாயிரும். இது வல்லமையாயிரும். எல்லாரும் சேர்ந்து எழுந்தருளும், இன்றே எழுந்தருளும், எங்கள் மத்தியில் எழுந்தருளும். எழுந்தருளும்,
சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஓ ஹalleluya. ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒவ்வொருவருடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, நீ மாத்திரம் கொடுக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹalleluya. ஓ ஹalleluya. ஆமென். எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹalleluya. எல்லாரும் உட்காரும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் பாஸ்டர் ரிஜிக். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்ரோய் எழுப்புதல் வேதாகம கல்லூரியின் சார்பாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த ஆண்டுகளில் இந்த ஒமான் தேசத்திலே, இந்த பாலைவன தேசத்திலும் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை மனதிலே விதைத்து அதை செயல்படுத்தி வருகிற தெய்வாதி தேவனை துதிக்கிறேன். நமது மத்தியில் சிறப்பு விருந்தினர்களாக கடந்து வந்திருக்கிற டாக்டர் ஸ்டாலின் கே தோமஸ், ஐஎட்டா டைரக்டர், மற்றும் டாக்டர் டேவிட் டக்கர், ஐஎட்டா ஆபீசர் USA, மற்றும் அவரது மனைவி மிஸ்ஸஸ் ரீனா டக்கர் அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். We welcome you all. Thank you for your coming and we are so blessed to have you. Thank you, Pastor. இந்த வேளையிலும் கூட நமது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களான டாக்டர் எட்வின் கிருபாசன பைபிள் காலேஜ், பாஸ்டர் சாம்சன் தமிழ்நாடு ஏஜி பைபிள் காலேஜ், பாஸ்டர் வெஸ்லி பூட்டான் பைபிள் காலேஜ், பாஸ்டர் மதன் மெட்ராஸ் ஏஜி பைபிள் காலேஜ், பாஸ்டர் ஜூதா கர்மைல் பைபிள் காலேஜ், பாஸ்டர் சாம் ராமலிங்கம், டாக்டர் காட்வின் ஸ்கிரைப் பப்ளிஷர்ஸ், பாஸ்டர் செல்சன் அண்ட் ஆன்டியோக் பைபிள் காலேஜ் பாண்டிச்சேரி, டாக்டர் ஆரோக்கியராஜ், பாஸ்டர் எட்வர்ட் தண்டர் பைபிள் காலேஜ், டாக்டர் பால் எபனேசர் ஹிந்துஸ்தான் பைபிள் காலேஜ். இவர்கள் நம்மோடு தற்போது இந்த பட்டமளிப்பிற்கு வர இயலவில்லை என்றாலும் நமது மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் கல்லூரியின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதே போன்று நம்மோடு இணைந்து நமக்கு செயல்படுகின்ற OCRPL UK நிறுவனத்தையும் இந்த வேளையில் நினைவு கூறுகிறேன். நமது மத்தியில் UAE இருந்து ஐஎட்டாவில் பட்டம் பெறுவதற்கு வந்திருக்கிற டாக்டர் லிசி தோமஸ் மற்றும் ஜோயல் ஆபிரகாம் அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எழுப்புதலே இந்த எல்ரோய் எழுப்புதல் வேதாகம கல்லூரியின் தரிசனமாகும். சரியான வேத வெளிப்பாடும் செயல்பாடும் பல சீர்திருத்தங்களுக்கும் எழுப்புதலுக்கும் காரணமாய் அமைந்துள்ளன. 15ஆம் நூற்றாண்டில் சபையில் இருள் பரவி கிடந்த காலகட்டத்தில் ரோம துறவற மடத்திலே பவுல் எழுதின ரோம நிருபத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த மார்ட்டின் லூதருக்கு விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று கிடைத்த சரியான வெளிப்பாடே சபை சீர்திருத்தத்திற்கு காரணமாய் அமைந்தது. 19ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அறிவு புரட்சி என வேதத்தை மேலும் கடவுள் மீதும் நம்பிக்கையற்று கிடந்த காலத்தில் அப்போஸ்தல நடவடிக்கையை தியானிப்போம் என்று ஒரு சின்ன கூட்டம் எடுத்த தீர்மானமே அசுசா ஸ்ட்ரீட் எழுப்புதல் என்கிற ஒரு பெரிய எழுப்புதலை உலகத்திலே கொண்டு வந்தது. ஆம், சரியான வேத வெளிப்பாடும் அதன்படி ஆவியானவருடைய கிருபையின்படி செயல்பட ஏவுவதே பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதலின் உன்னத நோக்கமாகும். அன்பானவர்களே,
எப்போதும் இல்லாததை விட நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. 2 கொரிந்தியர் 5:5 இப்படி வாசிக்கிறோம், இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே என்று வாசிக்கிறோம். ஆம், தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தவே நம்மை உருவாக்குகிறார் என்பது நிச்சயம். சபையை சொல்வார்கள், மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதே மேல் என்பது உலகத்திலே வழக்கம். சரியான முறையில் வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுப்பதே நம்முடைய கல்லூரியினுடைய மிக முக்கிய நோக்கமாகும். அதன் மூலமாய் உமான் சபைகளிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்பதை நான் ஆழமாக விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட இந்த எல்ரோய் எழுப்புதல் மாணவர்களுக்கு, இந்த கல்லூரி மாணவர்களுக்கு நான் ஒரு சிறிய வேண்டுகோளை வைக்கிறேன். இன்றைக்கு இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு முக்கிய தடையாய் காணப்படுவது சபைகளுக்குள்ளே காணப்படுகிற ஐக்கியமின்மை என்பதை நாம் அறிவோம். நமது எல்ரோய் வேதாகம கல்லூரி மாணவர்களை, உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், ஐக்கியத்தை பேணி காக்க உறுதி பூணுங்கள். உங்கள் சபை தலைவர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். சபைகளோடு இணைந்து நின்று செயல்படுங்கள். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக என்பதை உங்கள் ஜெபமாய் மாறட்டும். நாம் உலக கிறிஸ்தவ சரித்திரத்தின் மிக முக்கிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்முடைய நோக்கமெல்லாம் தேவனுடைய வருகைக்கு சபையை, உலகை ஆயத்தப்படுத்துவதே நோக்கமாயிருக்கட்டும். 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 26 எலிசா கேயாசியை பார்த்து, பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ மரங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதற்கு இது காலமா என்றது போல, இது பணத்தையும் புகழையும் சம்பாதிக்க வேண்டிய காலம் அல்ல, அபிஷேகத்தை சம்பாதிக்கிற காலம் இது. ஆத்துமாக்களை சம்பாதிக்க வேண்டிய காலம் இது. தேவன் யார் என்று உலகத்துக்கு காண்பிக்க வேண்டிய காலம் இது. அன்பானவர்களே, நாம் செயல்படாவிடில் நமது தேவனுக்காக செயல்பட யாரும் இல்லை என்பதை அறிவோமாக. எழும்பு சபை, எழும்பு, தேவனுக்கென்று எழும்பு. தேவ சித்தம் செய்ய முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போம். தேவனுக்காக முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு மனிதனை தேவன் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை இந்த உலகில் இதுவரை யாரும் கண்டதில்லை என்று ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார். ஆண்டவருக்காக முற்றிலும் அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார். இதுவே என் ஜெபம். இன்றைக்கு பட்டம் பெறுகிற இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடைசி கால எழுப்புதலுக்கு பயன்படுத்தி ஆயத்தப்படுத்தி வல்லமையாய் பயன்படுத்துவாராக என்று ஆசீர்வதித்து எனது துவக்க உரையை முடிக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர். அடுத்தபடியாக கிராஜுவேஷன் அட்ரஸ் David Tucker. Our Honorable Chief Guest, Dr. David Tucker, International Faculty and member of IATA. I thank Lord for this great man. Last 46 years he is doing God's ministry. His wife, Mrs. Rennie David Tucker, is also with us. Welcome you, ma'am. It's our great joy to have you both with us. Dr. David Tucker, IATAவின் இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி மற்றும் உறுப்பினர். கடந்த 46 ஆண்டுகளாக தேவனுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்து வருகிறார். அவருடைய மனைவி திருமதி ரெனி டேவிட் டக்கர் நம்மோடு இருக்கிறார். இவர்கள் நமது மத்தியில் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. டாக்டர் டேவிட் டக்கர் தேவனுடைய வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். I invite Dr. David Tucker, please come forward and deliver the word of God. Dr. Stalin K. Thomas, the Honorable International Director of IATA, is here. We welcome him. டாக்டர் ஸ்டாலின் கே தோமஸ் அவர்கள் இன்டர்நேஷனல் ஐயாட்டாவுடைய இன்டர்நேஷனல் டைரக்டராக இருக்கிறார்கள். அவர்களை நான் வரவேற்கிறேன். Mrs. Renee Tucker, USA, IATA guest. மிஸ்ஸஸ் ரீனா டக்கர், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அவர்களை நான் வரவேற்கிறேன். Dr. Sweetie John Samuel.
international representative of IATA and faculty. Dr. Sweetie John Samuel, இன்டர்நேஷனல் ஐயாட்டா உடைய ரெப்ரசன்டேட்டிவாக யூஏல இருக்கிறாங்க, அவர்களை நான் வரவேற்கிறேன். And Reverend Reggie Kumar, director of Elroy Revival Bible College. அருமையான போதகர் ரெஜி, இந்த வேதாகம கல்லூரியின் டைரக்டராக இருக்கக்கூடிய அவரை வரவேற்கிறேன். I greet you in the name of the Lord. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். And to all of our esteemed graduates, we say we're grateful that you've accomplished this great thing. எல்லா கிராஜுவேட் எடுக்கிற மாணவர்கள் எல்லாரும் இதை முடிப்பதற்கு உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். We're thankful for all of you who have come to support our graduates today. இந்த இரவு வேளையிலும் வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். I have a message for you. நான் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். And I've entitled it The River of Revival. நான் அதற்கு எழுப்புதலினாலே எழும்புங்கள் என்கிற தலைப்பை கொடுக்கிறேன். I ask you today, நான் இன்றைக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். what can God accomplish from one life? What can God accomplish from one life? What can God do with one life? ஒரு மனிதனோடு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? What can God do with your life? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை மூலமா என்ன செய்ய முடியும்? Today is commencement day. இன்றைக்கு உங்களை அபிஷேகம் பண்ணுகிற நாள். It's a day of new beginnings. இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பமாய் இருக்கிறது. Can you imagine where you will go? நீங்கள் எங்கே போவீர்கள் என்று அறிவீர்களா? Or the lives that you will touch? யாருடைய வாழ்க்கைகளை நீங்கள் தொடப் போகிறீர்கள் என்று அறிவீர்களா? When you are led by the Holy Spirit. நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிற போது, the scripture says, I have not seen nor ear heard. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறதை ஒரு கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை. Neither has it entered into the heart of a man or எந்த woman. மனிதனுடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. What God has prepared for you and I. ஆண்டவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறதை யாரும் கண்டதில்லை. So our theme tonight is revival. இந்த இரவு வேளையிலே தலைப்பு எழுப்புதல் என்பதாகும். So I've chosen a text about a fountain of water that brings healing and renewal. இன்றைக்கு அதை சம்பந்தமாக ஒரு தலைப்பிலே நான் பிரசங்கிக்க போகிறேன். And it goes to places that are barren and lifeless. நாம் போகிற இடங்களிலே தேவனுடைய ஒரு வாழ்க்கையை சுமந்து செல்ல போகிறோம். It's a river of revival. இது ஒரு ஆறாய் இருக்கிறது, நதியாய் இருக்கிறது. It's really a story that begins in a very unique way. இது ஒரு துவக்கமாக வியத்தகு முறையிலே துவங்க இருக்கிறது. A small fountain begins to flow from underneath the altar of the Lord. அது தேவனுடைய பலிபீடத்திலிருந்து ஒரு ஊற்றாக ஆரம்பிக்கிறது. But what can a small fountain accomplish? ஒரு சிறிய காரியத்தை பெரிய காரியமாய் மாற்ற முடியும். What can God do from such an insignificant beginning? ஆண்டவர் இந்த சிறிய முக்கியமற்ற இந்த துவக்கத்திலிருந்து என்ன செய்ய முடியும்? It's a simple beginning. இது ஒரு சாதாரண துவக்கமாய் இருக்கலாம். This story is found in Ezekiel chapter 47 verse 1 through 5. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1 முதல் 5 வரை வாசிக்கிறபோது, To an outside observer, the genesis of this great awakening might look unimportant. பெரிய எழுப்புதல்களின் துவக்கம் சாதாரணமாக இருக்கலாம். Just like many revivals before, பெரிய எழுப்புதல்கள் நிறைய நடந்திருக்கின்றன. it begins with just a few people praying. அவைகள் எல்லாம் ஒரு சிறிய கூட்டம் ஜெபிப்பதிலிருந்து A ஆரம்பித்திருக்கு. few people getting healed. ஒரு சின்ன கூட்டம் அவர்கள் சுகமடைவதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறது. A man or a woman who dedicates their life to the Lord. ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி முற்றிலுமாய் தேவனுக்காய் ஒப்பு கொடுக்கிற போது, It's really nothing no one would notice.
யாரும் அதை கவனிக்கிறதில்லை. It's not anything that someone would notice. யாரும் அதை கவனிக்காமல் போகலாம். But a small seed can become a great tree. ஆனால் ஒரு சிறிய விதை ஒரு பெரிய மரமாக மாற முடியும். And anyone who dedicates their life to the Lord நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்காய் முற்றிலும் அர்ப்பணிக்கிற போது will never know what God can do through them. உங்கள் மூலமாக ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்பதற்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. Billy Graham was one life. பில்லி கிரகாமுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருந்தது. Charles Spurgeon was one life. சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருந்தது. Reinhard Bonnke, one life. ரெய்னார்டு பொங்கேவுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருந்தது. What can God do with one life? ஒரு வாழ்க்கை மூலமாய் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? What can God do with you? ஆண்டவர் உங்கள் மூலமாய் என்ன செய்ய முடியும்? Can one life make a difference? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். Can one fountain change anything? ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். As we join this story in Ezekiel chapter 47, நீங்கள் எசேக்கியேல் 47வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கிற போது it tells us in verses 1 through 5. 1லிருந்து 5 வரை வாசிக்கிற போது A small fountain of water begins flowing from beneath the corner of the altar. ஒரு சிறிய நதி பலிபீடத்திலிருந்து ஓட ஆரம்பிக்கிறது. It may seem small and insignificant. அது மிகவும் சிறியதாய் இருக்கிறது, முக்கியத்துவமற்றதாய் இருந்தது. But it comes from an unlimited source. ஆனால் அது ஆனால் அது ஒரு பெரிய ஊற்றாய் மாறிற்று. And it flows past the gates of the temple. அது தேவாலயத்தின் வழியாய் பாய ஆரம்பித்தது. Out into the wilderness. அது வனாந்தரத்திலே பாய ஆரம்பித்தது. It's just a small stream. அது ஒரு சிறிய ஊற்றுதான். Nothing noticeable. யாரும் அதை பார்க்கவில்லை. It's not important. அது முக்கியமானதும் அல்ல. But as the stream moves away, ஆனால் அந்த ஊற்று பாய ஆரம்பித்தபோது, as it flows past the gates of the temple, அது தேவாலயத்தின் வாசல் வழியாய் பாய ஆரம்பித்தபோது, the prophet notices that it seems to have more water. அந்த தீர்க்கதரிசி அங்கே நிறைய தண்ணீர் வருகிறதை அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். And so he walks into the water. அவன் தண்ணீருக்குள்ளாக இறங்குகிறான். And when he enters the water, he notices that it's now ankle deep. அவன் அதுல இறங்குறப்போ ஆழம் இருக்கிறதை உணர்கிறான். So he follows it downstream. அவன் அந்த தண்ணீர்ல இறங்குகிறான். And he walks in the water again. அவன் அந்த தண்ணீர்ல நடக்க ஆரம்பிக்கிற போது, and he finds now it's up to his knees. அவனுடைய முழங்கால் அளவு இருக்கிறது. How can this water be knee deep? இந்த தண்ணீர் எவ்வளவு ஆழம் இருக்க முடியும்? எவ்வளவு இருக்கும்? So the prophet follows it on. அவன் தொடர்ந்து நடக்கிறான். And when he enters the water next time, அவன் கொஞ்சம் கூட அந்த தண்ணீர்ல நடக்க, the water is up to his hips. அவனுடைய இடுப்பு அளவு இருக்கிறது. So he decides, I've got to see what's happening. அவன் என்ன நடக்கிறது என்று அவன் நேரே நடக்க, I want to know what God's doing. ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நான் அறிய. So he goes on downstream. அவன் மீண்டும் மெதுவாக உள்ளே நடக்கிறார். And when he gets down there, அங்கே உள்ளே இறங்குகிற போது, he enters into the water. அவன் தண்ணீருக்குள்ளே முற்றிலும் உள்ளே போகிறான். But he finds it's too deep. அவன் மிகவும் ஆழமாய் இருக்கிறத பார்க்கிறான். He can't cross over. அவனால தாண்ட முடியல. It's too powerful. அது மிகவும் பலமுள்ளதாய் இருக்கிறது. It's going to sweep him away. அது முற்றிலும் இழுத்து செல்லக்கூடிய. And he decides that something's happening. அங்கே உள்ளே ஏதோ நடக்கிறது. This insignificant small stream இந்த முக்கியத்துவமற்ற ஒரு சின்ன ஊற்று has become too deep and too powerful. அது மிகவும் ஆழமானதாக, மிகவும் வல்லமையுள்ளதாக மாறிற்று. And now he knows that this small stream is flowing from a powerful source. இப்போது அவனுக்கு ஒன்று புரிந்தது, இந்த சிறிய ஊற்று ஒரு பலமுள்ள துவக்கம் உடையதாக இருக்கிறது. What is God going to do with this river? இந்த தண்ணீர், இந்த ஆறை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? He doesn't know that this is a river that's full of life. இந்த தண்ணீர், இந்த ஆற்றின் தண்ணீர் முற்றிலும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. And everywhere this river flows, இந்த தண்ணீர் எங்கெல்லாம் பாய்கிறதோ, it brings life to the lifeless. அங்க எல்லாம் ஜீவன் உண்டாகிறது. It brings revival. இது எழுப்புதலை கொண்டு வருகிறது. It's a fountain that is flowing. இது தொடர்ந்து அது இழுத்து செல்லுகிறது. But it's flowing in you.
இது தொடர்ந்து ஊற்றாக மாறுகிறது. So I ask, what can God do with one life? நான் கேட்கிறேன், ஒரு வாழ்க்கையிலே கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? The first principle of revival that we see from this story முதல் பிரின்சிபல், முதல் தத்துவம், எழுப்புதலினுடைய முதல் is தத்துவம், God brings power and depth to everything that flows from His nature. ஆண்டவர் தம்முடைய வல்லமையும் கிருபையையும் தம்முடைய நேச்சரிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறார். Jesus said it this way, இயேசு இப்படியாக சொன்னார், he who believes, யார் என்னை விசுவாசிக்கிறீர்களோ out of his mouth will flow அவனுடைய ஜீவ நதி அவனிடத்தில், rivers of living water. ஜீவ நதி அவனிடத்திலிருந்து புறப்படும். If rivers of living water, அது ஜீவ நதியா இருந்தால், if rivers of living water are flowing from you, ஜீவ நதி உங்களிடத்தில் புறப்படும் என்றால், it will gain depth and power. அது நீ உங்களுடைய வாழ்க்கையை ஆழத்திற்குள்ளாய் வல்லமையாய் இழுத்துச் செல்லும். It says, he who believes, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ out of your mouth shall flow உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது புறப்படும். rivers of living water. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவ ஊற்று. So the question is simple. கேள்வி மிக சாதாரணமானது. Do you believe that God can use you? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும் என்று? Do you believe that God can use you to change lives? ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று Do விசுவாசி? you believe that God can bring healing through your words? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில சுகம் கொடுக்க முடியும் என்று Do விசுவாசி? you believe that the power of God can be revealed through your life? உங்கள் வாழ்க்கை மூலமாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் என்று It's விசுவாசிக்கிறீர்களா? about to flow to the ankles, ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் வெளிப்படும். and then it's going to flow to the knees, அது உங்களுடைய முழங்கால் அளவு கொண்டு செல்லும். and then it's going to be as deep as your waist, அது உங்களை ஆழத்திற்குள்ளாக கொண்டு செல்லும். and then அடுத்ததாக it's going to be greater and more powerful than you can stand. அது வல்லமையாய் மிகப்பெரிய எழுப்புதலாய் ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கும். Hallelujah. 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 God uses humble people to do great things. ஆண்டவர் சிலரை வல்லமையான காரியங்களை செய்ய பயன்படுத்துவார். Small, insignificant people, சாதாரண முக்கியத்துவமற்ற மக்கள், a little child like David, ஒரு சாதாரண வாலிபனான தாவீது, tending his father's sheep. அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். He went out with a small stone அவன் கையில ஒரு சின்ன கல் தான் இருந்தது. and brought down a great warrior named Goliath. அவன் அந்த பெரிய கோலியாத்தை அந்த கல்லை கொண்டு வீழ்த்தினான். Small, insignificant young man. ஒரு சாதாரணமான முக்கியத்துவமற்ற ஒரு வாலிபன். But God raised him up from being a shepherd அவன் ஆடுகளை மேய்க்கிறதிலிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினார். to being the king of a nation. அவன் ஒரு தேசத்தின் ராஜாவாக மாறும்படி கர்த்தர் உயர்த்தினார். Can God use you? அந்த ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். Ezekiel 47 verse 8 and 9 says this. This is the second principle that I want to share with you. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 8-9 வசனங்களிலிருந்து இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு And சொல்லுகிறேன். the second principle of revival is this. இரண்டாவது எழுப்புதலினுடைய தத்துவம் இதுவா The இருக்கிறது. river flows to where it's needed most. எங்கே தேவை அதிகம் இருக்கிறதோ அந்த இடத்திலே தண்ணீர் வேகமாக பாய்கிறது. It tells us when the river leaves the confines of the temple, அந்த தண்ணீர் எல்லைகளுக்குள்ளாய் ஓடினது, தேவாலயத்தின் எல்லைகளுக்குள்ளாய் ஓடிட்டு என்று வாசிக்கிறோம். after it exits the gates of the temple, இப்போது அந்த தேவாலய வாசலுக்கு வெளியே பாய ஆரம்பித்தது. the scripture says that it heads down into the valley. அது பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக பாய ஆரம்பித்தது. But did you know that the valley it's talking about is the lowest valley on earth? உங்களுக்கு தெரியுமா, பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற அந்த இடம் உலகிலே மிக ஆழமான தாழ்வான பள்ளத்தாக்கு என்பதை? It's a fault line. அது மிகவும் தாழ்வான இடம். This is a place that earthquakes have caused to pull apart the land. இது நிலநடுக்கத்தினால் உண்டான ஒரு பள்ளத்தாக்கு. The ground is buckled and shifted. அந்த இடம் முற்றிலும் மாற்றப்பட்டதாயிருந்தது. And it's fallen. அது முற்றிலும் வீழ்ச்சிட்டதாயிருந்தது. It's the deepest valley in the world. அது உலகிலே மிகவும் ஆழமான பகுதியாயிருந்தது. It's a place of division. அந்த இடம்
பிரிவினையுடைய இடமாயிருந்தது. And the water that flows through this valley இந்த பள்ளத்தாக்குல என்ன நடக்கும்? is headed to one place. அது ஒரே இடம். And that place is called the Dead Sea. அதுதான் செங்கடல், சாக்கடல் என்று அழைக்கப்படுகிற இடம். It's the destination of death. அது மரண கடலாயிருக்கிறது. It's a place of instability. அது அந்த இடத்துல ஒரு நிலைப்பாடும் கிடையாது. So what happens when the river of life begins to flow into the valley of death? ஆனால் ஜீவ நதி அந்த இடத்திலே பாய்கிற போது என்ன நடக்கிறது? The scripture says this, வேதவசனம் இப்படியாக that every place where the river flows will live. எந்த இடங்களிலெல்லாம் இந்த நதி பாய்கிறதோ அந்த இடத்திலே ஜீவன் உண்டாகும். Everywhere the river flows, healing will happen. எந்த இடங்களிலே இந்த நதி பாய்கிறதோ அங்கே சுகம் உண்டாகும். God is going to change it. ஆண்டவர் மாற்றங்களை உண்டு பண்ண போகிறார். You may not realize it, but God's going to bring revival through you. நீங்கள் அதை உணராமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்கள் மூலமாக எழுப்புதலை கொண்டு வர போகிறார். You may walk into the place of division, நீங்கள் பிரிவினையின் இடத்தில் செல்லுகிற போது, but God says you're there to bring healing. நீங்கள் அங்கே போகிற போது ஆரோக்கியம் உண்டாகும். You're there to bring life. அவர்கள் மனம் திரும்புவார்கள். You're there to bring the power of God. அவர்கள் வல்லமைக்கு நேராக திரும்புவார்கள். This river symbolizes the increasing power of the presence of God. இந்த காரியம் தேவனுடைய வல்லமையை பெருக பண்ணுகிறதை It காண்கிறோம். can transform the driest, most desolate places. இது மிகவும் பாலைவனமான பகுதிகளை மாற்றும் வல்லமை படைத்தது. Did you notice the river didn't flow to a beautiful place? இது மிகவும் அழகான இடத்தில் பாய்கிற இடமல்ல, அழகாக மாற்றுகிறதாய் இருக்கு. It flows to a place of death and discouragement. இது மரண இடங்களிலே மிகவும் சோர்ந்து போயிருக்கிறது. But it brings change where it goes. அது போகிற இடங்களில் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வருகிறது. It brings healing and it brings life. இது சுகத்தையும் ஜீவனையும் கொண்டு வருகிறது. And that's what God uses us for. அதே போன்று ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்த போகிறார். God uses us to bring change to this world. ஆண்டவர் உலகிலே மாற்றங்களை கொண்டு வர உங்களை பயன்படுத்த The போகிறார். third principle of revival is this, மூன்றாவது எழுப்புதலுடைய தத்துவம் இதுவாய் that இருக்கிறது. the river flows beyond the temple. அந்த நதி தேவாலயத்திற்கு அப்பால் பாய்கிறது. Yes, the river may have started, the fountain may have began flowing from the altar, சில வேளையிலே பலிபீடத்திலிருந்து அந்த ஊற்று ஆரம்பிக்கலாம். but the water didn't stay in the temple. ஆனால் தேவாலயத்தில் என்ன செய்கிறது? The river flows out to impact the world. அந்த நதி உலகத்தை பாதிக்க போகிறது. That which begins in God's presence will always have a purpose beyond the walls of the house of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆரம்பிக்கிற அந்த எழுப்புதல் ஒரு நோக்கமுடையதா இருக்கிறது. You can't keep God's love and God's mercy and God's healing உங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய அன்பை, மகிமையை, கிருபையை பார்க்கலாம். You can't keep it in the house of God. உங்களுக்கு தேவாலயத்திற்குள்ளாக மட்டும் அதை வைத்திருக்கலாம். It flows out like a river. ஆனால் அதுவோ நதி போல புறப்படுகிறதா இருக்கிறது. Jesus said, "Go ye into all the world and preach the gospel." ஆண்டவர் சொன்னார், உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். Go ye into all the world and preach the gospel. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். He says, "I'm sending the river out." நான் இந்த நதியை புறப்பட பண்ணுகிறேன். He may have taught in the temple, நம்ம தேவாலயத்தில் நின்று கொண்டு but பேசலாம். everywhere Jesus went, he brought the anointing of healing and power. ஆண்டவர் பேசுற எல்லா வார்த்தைகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டதாய், வியாதியை குணமாக்குறதாய், அற்புதங்களை செய்கிறதாய் இருந்தது. He said it this way, ஆண்டவர் இப்படியாக சொன்னார், "The Spirit of the Lord is upon me, தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். because he's anointed me ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி to இருக்கிறார். heal the brokenhearted, உடைந்த இருதயங்களை குணமாக்கவும், to preach the gospel to the poor, சுவிசேஷத்தை தரித்திரருக்கு அறிவிக்கவும், to set the oppressed at liberty, சிறையில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும், and help the blind to see." குருடர்கள் பார்க்கவும். The river flows out of the temple நதி தேவாலயத்திலிருந்து and it goes out into this world நதி தேவாலயத்திலிருந்து and it உலகத்துக்குள்ளாக changes செல்லும். lives through you and me, இந்த உலகத்திற்குள்ளே சென்று வாழ்க்கையை மாற்றுகிறது. because out of you is going to flow a river of living water. நாம் எல்லாரும் ஜீவ நதியாக புறப்பட போகிறோம். If the Spirit that raised Christ from the dead dwells in you, இயேசுவை உயிரோடு எழுப்பினவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார்.
It will bring life to those who are in the depths of despair. வாழ்க்கையிலே ஏமாற்றத்தோடு இருக்கிறவர்கள் மத்தியிலே அவர் ஜீவனை கொண்டு வருகிறார். In the depths of poverty. தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் மத்தியிலே அவர் ஜீவனை கொண்டு வருகிறார். And in the depths of division. பிரிவினையில் இருக்கிறவர்களில் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வர. The fourth principle that I want to share with you is this. நான்காவது எழுப்புதலின் தத்துவம் இதுவாய் இருக்கிறது. Sometimes God wants to do something in a personal nature. ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் சில காரியங்களை. It says in these verses that he brought me into the waters, through the waters. ஆண்டவர் என்னை நதிகளுக்குள்ளாக இழுத்துச் சென்றார். And the water came up to my ankles. Say me. அந்த நதியானது கால் அந்த பகுதியிலே இருந்தது. And he brought me to the waters. ஆண்டவர் என்னை நதிக்குள்ளாக கொண்டு சென்றார். And the waters came up to my waist. என்னுடைய இடுப்பு அளவு வந்தது. Say me. அது நான் அது முழங்காலாய் இருந்தது. I want to explore this idea. நான் இதை ஜஸ்ட் சிந்திக்க விரும்புகிறேன். That the prophet said the Spirit of the Lord brought him to the waters. வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசியை பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்குள்ளே எடுத்துச் சென்றார். I want you to hear this. நீங்க இதை கவனியுங்கள். Sometimes we focus on what God is doing through us. நாம் சில வேளைகளில் ஆண்டவர் என் மூலமாக என்ன செய்கிறார் என்பதை நம்ம கவனமாய் கவனித்துக் கொண்டிருப்போம். But we don't know that God also wants to work in us. ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளும் சில மாற்றங்களை செய்ய விரும்புகிறார். We think we've got to be out there all the time. நம்ம நினைக்கிறோம் நம்ம போய் மற்றவர்களை மாற்றணும்னு நினைக்கிறோம். Doing the work of the Lord. தேவனுடைய கிரியையை செய்ய விரும்புகிறோம். Because that's our calling. அதுதான் என்னுடைய அழைப்பாய் இருக்கிறது. And the Lord says no. ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல. I need you to walk in the river. ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இந்த தண்ணீருக்குள்ளாக செல்லு. I need you to step. நீ அதற்குள்ளாக காலடி எடு. Put your feet in the river of life. நீ அந்த தண்ணீருக்குள்ளாய் ஜீவ நதிக்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க வேண்டும். Did you know that God wants to heal the divisions in our life too? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரிவினைகளை மாற்ற விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? Do you know that God wants to heal our despair? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஏமாற்றங்களை ஆண்டவர் சுகமளிக்க விரும்புகிறார் என்பதை அறிவீர்களா? Do you know that God wants you to experience the fullness of his power? ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை And the only way that's going to happen வேறு எந்த வழியிலும் நடக்க போவதில்லை. is if we get in the river. நம்ம நதிக்குள்ளாக காலடித்து வைத்தால் மட்டுமே. Get in the water. நீங்கள் காலடி நதிக்குள்ளே வைத்தால் மட்டுமே. What he's saying is experience God's love. நீங்கள் தேவனுடைய அன்பை அனுபவிக்க. Don't be a bystander. நீங்கள் don't be someone who stands at the side of the river. கரையிலே நின்று பார்க்கிறவர்களாய் நின்று விடாதீர்கள். Experience what it's like to feel God's power. நீங்கள் தேவனுடைய வல்லமையை உங்கள் சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்து and all your struggles will be washed away in that river. நிறைய போராட்டங்கள் அடித்து செல்வது போல இருக்கும். God will heal your spirit. ஆண்டவர் உங்களுடைய ஆவியை சுகமாக்குவார். I hate to tell you this, pastors. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் I ஊழியக்காரரே. hate to tell you this, people of God. ஆண்டவர் தேவ ஜனமே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Can we be real for a moment? நீங்கள் கவனியுங்கள். Did you know that you're going to have times of discouragement in your ministry? உங்க வாழ்க்கையில நிறைய வேளையில நீங்க சோர்ந்து போவீங்க ஊழியத்துல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். I'm very sorry to tell you that. நான் மிகவும் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். Because we think that Christians are supposed to have superpowers. நம்ம பல வேளைகளில் நினைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் மிக சூப்பர் பவர் உடையவர்கள் அப்படின்னு. Nothing ever bad happens to us. நமக்கு ஒரு தீங்கு நேரிடாது. We never experience any discouragement. நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு அதரியமும் நமக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறோம். I mean, no, that's not real. ஆனா உண்மை அதுவல்ல. So you have to say, Lord, I need to get in the river of God. நாம் சொல்ல வேண்டும் ஆண்டவரே உம்முடைய நதியில் I need to enter into your presence, Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்குள் I need you to flow in my life. ஆண்டவரே உம்முடைய வல்லமை I need you to heal my family. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை குணமாக்கு. I need you to heal the division in my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரிவினைகளை குணமாக்கு. And in the river of God's presence, ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே you will be revived. You will be revived. நீங்கள்
எழுப்பப்படுவீர்கள். You will be immersed in His love and His care. நீங்கள் தேவனுடைய அன்பிலே அவருடைய கிருபையிலே நீங்கள் வளருவீர்கள். The final principle that I want to share with you. கடைசியான எழுப்புதலுக்குரிய தத்துவத்தை சொல்லும். It says in Ezekiel chapter 47 verse 11. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 11வது வசனம். That the swamps and the marshes will not be healed, but they will be given over to salt. அங்க இருக்கிற ஆரோக்கியமான உப்பாக மாற்றப்படும். If we distance ourselves from the flow of the Holy Spirit in our life, நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நடக்கிறபோது we will find ourselves in stagnant water. நம்ம தண்ணீரினுடைய உப்பாக மாறுவோம். And that's where all the poisons build up. அங்க நம்ம அந்த இடத்துல உப்பு விஷமாக மாற ஆரம்பிக்கும். There's abundance and there's prosperity and there's life and there's revival in the river. அந்த தண்ணீருக்குள்ளாக ஒரு எழுப்புதல் ஒரு ஜீவன் உண்டாகும். So don't stay in the swamp of unforgiveness and bitterness. நம்ம வாழ்க்கையில கசப்புனால மன்னிக்க முடியாத குணத்திலே அப்படியே நம்ம முடங்கி இருக்க வேண்டாம். God is saying, flow with me as I flow to the nations. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேசத்துக்குள்ளாக பாய்வது போல நீங்களும் பாய்வீர்களாக. God has a fresh revelation. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில புதிதான வெளிப்பாடுகளை தருவார். Can I speak to those who are tired today? இன்றைக்கு சோர்ந்து இருக்கிறவங்களோடு நான் பேச விரும்புகிறேன். Those who have fought through many things of adversity to get to this place in their life. உங்க வாழ்க்கையில இந்த இடத்திலே வருவதற்கு நீங்கள் பல போராட்டங்கள் வழியாக சென்று I want to tell you simply this. நான் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல That the விரும்புகிறேன். fountain that flows from beneath the altar of the Lord தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அந்த நதி புறப்படுகிற போது is still flowing today. இன்றைக்கு அது பாய்ந்து கொண்டிருக்கிறது. And it's coming your way. இந்த உங்கள் வழியிலே அது வருகிறது. And you may be tired. நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். But this river is going to flow to revive you. இந்த பாய்கிற நதி உங்கள் வாழ்க்கையை Give you revelation. உங்களுக்கு வெளிப்பாடை தரும். Energize you. உங்களுக்கு ஆற்றலை தரும். And prepare you for what's ahead. ஆண்டவர் உங்களை அதன் மூலமாய் Because it is the river of revival. அது எழுப்புதலின் நதியாய் இருக்கிறது. And it's coming your way. இது உங்கள் வழியே வந்து கொண்டிருக்கிறது. Will you enter into it? நீங்கள் அதிலே நுழைகிற போது, Will you step into the water? நீங்கள் உங்கள் காலடி எடுத்து வைக்கிற போது, May God bless you today. Will you pray? Will you pray ஆமென். for them? Will you pray for them? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜீவ நதியாய் மாற்றுவீராக. இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல எழுப்புதலின் நதியாய் ஒரு சின்ன துவக்கமா இருக்கலாம். ஒரு சின்ன கூட்டம் செபிப்பதன் மூலமாய் அந்த நதி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், நம்மை மாற்றும். சொல்லுங்க, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களை மாற்றுகிற ஜீவ நதி, எங்களை மாற்றுகிற தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த இடத்திலே பாய்ந்து வருவதாக. ஒரு எழுப்புதல் நதி எங்களை மாற்றுவதாக, எங்க வாழ்க்கையை மாற்றுவதாக. தேசத்திலே சுகத்தை கொண்டு வர, ஆரோக்கியத்தை கொண்டு வர ஒரு முழங்கால் அளவல்ல, ஆவியானவர் இழுத்து செல்லுகிற அந்த நதி எங்க வாழ்க்கையில வெளிப்பட்டுப்பா. இன்னைக்கு அதுக்குள்ள காலடி எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Thank you, Pastor. You were wonderful and mighty word. பொது பாடல் குழுவினர் ஒரு பாடலை பாடும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
வற்றாத நதியாக மாறும் போதகரே. கண்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கண்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. யாவரும் உட்காரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். May I call upon Brother Sadish, third year BTH student. He is going to address the audience as a student representative. Brother Sadish, மூன்றாம் ஆண்டு BTH மாணவர். இன்று பட்டம் பெறும் மாணவர்கள் சார்பாக தெய்வ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த எல்ரோகி ரிவைவல் பைபிள் காலேஜோட முதல் கிராஜுவேஷனில் தெய்வ வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கொடாடம் கூடி நன்றிகளும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தருக்கு தெரிவித்துக்கிறேன். அது கழித்து நம்முடைய போதகர் ரெஜி பாஸ்டருக்காகவும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்காக நான் கர்த்தரை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். நாம் எல்லாரும் இப்பொழுது நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம். எழுப்புதலை குறித்து, ரிவைவலை குறித்து நாம் கேட்டோம். எனக்கும் அதே தலைப்பு தான் கொடுத்துருக்குறாங்க, ரிவைவலை குறித்து பேச சொல்லி. ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ரிவைவல், நம்ம எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு சிறிய தீ எப்படி ஒரு பெரிய ஒரு காட்டை எரிக்கிறதோ அதே போலதான் ஒரு எழுப்புதல் என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிறிய கூட்டத்திலிருந்து துவங்கி அது அநேக இடத்துல பாய்ந்து அநேகரை தேவனுக்கு நேராய் திருப்புகிற காரியம்தான் இந்த எழுப்புதல். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், கடந்த வாரம் எங்களோடு கூட கலந்து கொண்ட ஒரு போதகர் சொன்ன ஒரு காரியம், அவர் காலேஜில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் மத்தியில் அவர் விதைத்த அவங்களை அது தேவனுக்குள்ளாக நடத்தின காரியங்கள், அதனோட பின்விளைவு எப்படியாக இருந்ததுன்னு சொன்னால், அவங்க பெற்றுக்கொள்ள அந்த ரிவைவல், அந்த எழுப்புதலை அவங்க போகிற இடத்துல, அவங்க வேலை செய்கிற இடத்துலலாம் கொண்டு சென்று இன்னைக்கு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் ரிவைவல். என்னன்னா, அது ஒரு இடத்துல நிற்காது, அது அப்படியே எடுத்துக்கொண்டு அநேக இடத்துல கொண்டு போய் தான் பெற்ற அந்த சந்தோஷம், தான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்க தான் இந்த எழுப்புதல். அந்த எழுப்புதலில் நாம் பங்கு பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு அநேகர் நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம், எழுப்புதலில் பங்கு பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் எனக்கு காண்பித்த 2 காரியங்களை காண்பித்து கொடுத்தார். முதலாவது ஒரு காரியம், ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம், முதலாவது காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன் காத்திருக்க வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது 2 காரியத்தை ஆண்டவருக்கு சொன்னார். முதலாவது காத்திருக்கிறதோட ஒரு மகிமை என்னன்னு சொன்னா, நம் பலன் அடைகிறவளாய் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் காத்திருக்க சொல்கிறார். 2வது, நம் பயமில்லாமல் இருப்பதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்ப இந்த முதல் காரியம் பலன் அடைவதற்காக காத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, லூக்கா 24 அதிகாரம் 49வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அதுல ஒரு காரியத்தை ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த உன்னதத்தின் பலன் எதற்காக ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், உலகம் முழுவதுமாய் கொண்டு சேர்ப்பதற்கு இந்த உன்னதத்தின் பலன் ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுகிறது. அப்ப இந்த உன்னதத்தின் பலனை பெறாமல் நம்மளால இதை செய்ய முடியாது என்பதற்காக தான் இந்த இடத்துல
இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம். அப்ப நீங்க ஒருவேளை யோசித்து பார்க்கலாம், சீஷர்கள் அதுக்கு முன்பதாகவும் தேவன் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், அதே போல அநேகரை சுஸ்தப்படுத்தினார்கள். ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை காத்திருக்க சொன்னது எதற்காக என்று சொன்னால், நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, பேதுரு பிரசங்கித்த பொழுது ஏறத்தாழ 5000 பேர் தேவனை அறிந்து கொண்டார்கள், ரட்சிப்பின் பாதைக்குள்ள கடந்து வந்தார்கள். அப்ப அந்த உன்னதத்தின் பலனை பெறும் பொழுதுதான் நீங்க பேசுகிற வார்த்தையில ஒரு அக்கினி புறப்பட்டு செல்லும். அதனாலதான் நீங்கள் நம்ம போதகர் பேசும் பொழுது நான் சொன்னார், ரொனால்டோ பொங்கேவா எடுத்தாலும் சரி, அதற்கு முன்னாடி செய்த ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஒரு பிரசங்கம் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தினது காரணம் அவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்ததன் பின்விளைவு தான் அது. அப்ப ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மகனே மகளே, நீ காத்திருக்க வேண்டும், நீ உன்னதத்தின் பலனை நீ பெற வேண்டும். நாம் இந்த வேதாங்கம கல்லூரியில் படித்தது உண்மைதான், நாம் இந்த இடத்துல இருந்து ஊழியம் செய்வது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு நேராக உங்களை நடத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார், அடுத்த ஒரு கட்டத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப ஆண்டவர் இந்த நாளில் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவது நான் சொன்னேன், பயம் மாறுவதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, பேதுரு 3 முறை மறுதலித்தார், ஆண்டவரை மறுதலித்தார். ஆனால் இந்த உன்னதத்தின் பலனை அவன் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீங்க அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. எந்த இடத்துல மறுதலித்தாரோ அதே ஜனங்களுக்கு முன்பதாக அவன் தேவனை வெளிப்படுத்தி பேசுகிறவனாய் மாறினான். அதே போல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்துதான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் அவரை கொஞ்சிகள் என்று சொல்லி பேசின வார்த்தைகளை நீ பேசலாம். அவர் அன்றைக்கு பயந்தவனாய் ஓடின அதே பேதுருடைய வாழ்க்கையில அதற்கு பிற்பாடு அவனுக்குள்ள பயம் காணப்படவில்லை. காரணம், உன்னதத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியானுடைய வல்லமை அவன் பெற்றுக்கொண்டது பிற்பாடு அவன் வாழ்க்கை தலைகீழாய் மாறினதை நீங்க பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளில உங்களிடத்திலும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற. அநேக வேளையில நாம் இன்னைக்கு பலன் இல்லாதவர்களாய், சில நேரத்தில் பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த பயம் மாற வேண்டுமானால் உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உன்னதத்திலிருந்து இந்த வல்லமை வந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு வேற எதுவுமே கண்ணில் படாது. இந்த ஜனங்களுடைய ஆத்துமா தான் விலையேற பெற்றதாய் காணப்படும். ஆண்டவரே, இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இந்த ஆத்துமா மீட்கப்படணும், ஆண்டவரே என் வாயிலிருந்து அந்த வார்த்தை, நீர் எனக்கு போட்ட வார்த்தை நான் சொல்லியே ஆக வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிறாய் மாறி விடுவோம். இரண்டாவது ஒரு காரியம், நாம் இந்த எழுப்புதல பங்கு பெற வேண்டுமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க, கர்த்தர் காண்பிக்கிற இடத்துல ஊழியம் செய்கிறவளா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்க ஊழியம் செய்கிறவளா இருக்க வேண்டும். நான் ஒரு முறை ஒரு செய்தியில நான் இப்படியாக ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஒரு தேவ மனுஷன் இதே போல தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு, தன்னுடைய பைபிள் காலேஜில் படித்து முடித்துவிட்டு அவர் காத்திருக்கும் போது அவருக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய சபையில ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராய் அவர் வேலை செய்யும்படியாய் அவருக்கு அழைப்பு வந்தது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டோட சமூகத்தில் கேட்ட, ஆண்டவரே நான் எங்க செல்ல வேண்டும், ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் கடந்து செல்ல வேண்டுமா என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அவரிடத்தில் அவர் சொன்ன ஒரு காரியம், நான் காண்பிக்கிற கிராமத்துக்கு நீ கடந்து போக வேண்டும் என்று சொன்னார். அவர் அப்படியே அதை விட்டு அவர் தேவன் சொன்னபடி அவர் அந்த கிராமத்துக்கு கடந்து சென்றார். அந்த கிராமத்துக்கு அந்த சபையை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். அந்த சபையில போயும் பொழுது அந்த சபையில இருக்கிறவங்க சொன்னாங்க, நாங்களே இங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க என்று சொல்லி அவர் அநேக வேளையில தேவ வார்த்தைக்கு விரோதமாய் சத்ரு அநேக மனிதர் மூலியமாய் உங்களை தாழ தள்ளிவிட போராடுவான். ஆனால் தேவ வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல நின்றார். 2 வருஷம் ஒன்று நடக்கவில்லை. அவர் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். நாட்கள் வந்தது. அந்த கிராமத்தில் ஒரு மகனுக்கு ஒரு பிசாசின் பிடியில் அகப்பட்டு இருந்த பொழுது அவன் இடத்துல கொண்டு வந்த அந்த நிமிடத்தில் அவனுக்கு ஒரு விடுதலை உண்டான உடனே அந்த கிராமம் முழுவதுமாய் ரட்சிப்பின் பாதையில கடந்து வந்தது. பாருங்க, அந்த ஒரு மனுஷன் அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த போனதுனால அந்த கிராமம் முழுவதுமே அந்த எழுப்புதலை கண்டது. அந்த கிராமம் முழுவதும் தேவ ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்கள். அதனால தான் எப்பொழுதும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்க, பிலிப்போட வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் அனுப்புகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுதும் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எழுப்புதலுக்கு
முதலான ஒரு காரியம் என்னன்னா, தேவ சத்தத்துக்கு எப்பொழுதும் நீங்கள் செவி சாய்க்க வேண்டும். நாம் நினைக்கலாம் நம்மளை கொண்டு இதுல என்ன நடக்க போகுது, அந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றம் அநேகரை ரட்சிப்புக்கு நேராக நடத்தும் என்பது உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. ஆனால் காலங்கள் வரும்போது நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க, இதன் மூலமா ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியானவர் ஏற்படுத்துவார் என்று சொல்லி. இந்த நாளில் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க இந்த எழுப்புதல்ல பங்கு பெற வேண்டுமானால் இந்த 2 காரியத்தை உங்க வாழ்க்கையில நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிறார், வரப்போகிற எழுப்புல நீங்களும் அதில் பங்கு உள்ளவர்களாய் மாறுவீர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க அந்த பங்கு உள்ளவர்களாய் நீங்கள் பெற வேண்டுமானால் தேவ சத்தத்துக்கு நீங்கள் செவி சாய்த்து, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்துல காத்திருக்க ஆயத்தமா இருக்கேன், 2வது நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க இந்த நாள்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய அவர் போதுமானவரா இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நண்பின் தகப்பனே, நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற இந்த வார்த்தையை ஆண்டவரே, இந்த நாவலை நீர் மறைத்து பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய புத்தியில இப்படிப்பட்ட காரியங்களை தோன்றாத ராஜா, நீர் வெளிப்படுத்தி சொன்ன காரியங்கள் ஆண்டவரே, நீரே இந்த ஜனங்களுக்காக பேசினீர் ஆண்டவரே, நீரே இந்த ஜனங்களுக்காக இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விதைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இது 30, 60, 100 நீர் பலஸ்தர செய்ய போவதுக்காக மிக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, தாழ்த்துகிற ராஜா ஆண்டவரே. நான் ஒரு மண்ணான மனுஷன் ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுதை ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது ஃபெலிசிட்டேஷன் டாக்டர் ஸ்வீட்டி ஜான் சாமுவேல், ஐயாட்டா இன்டர்நேஷனல் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ஃபேக்கல்டி UAE, அண்ட் பிரதர் ஜோயல் அப்ரஹாம் துபாய். வாழ்த்துறை முதலாவது டாக்டர் ஸ்வீட்டி ஜான் சாமுவேல் அவங்க வாழ்த்துறை வழங்குவார்கள். அதற்கு பிறகு பிரதர் ஜோயல் அப்ரஹாம் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். Praise the Lord. Dear esteemed guests, faculty and graduating students, greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. First of all, I would like to extend my sincere thanks to Dr. Stanley K. Thomas, the International Director of IATA, Dr. David Tucker from USA, International Faculty and Mentor of IATA, and Mrs. Rainey David Tucker, USA, and special greetings to Reverend Reggie Kumar, Director of Elroy Revival Bible College, and Principal Mrs. Sharanya Deva. I felicitate all the very best for these eminent personalities, and once again I extend my sincere thanks to them all. Today, as we have gathered to celebrate a significant milestone in the lives of our graduates, we rejoice in their accomplishments, their perseverances, and their dedication to the pursuit of theological education. As they stand on the threshold of this new chapter, we remember that the journey is not solely about academic achievement, but about being equipped for a higher purpose. They have been called to serve, to lead, and to proclaim the gospel with compassion, wisdom, and grace. May they carry the light of God's love into a world that desperately needs it. May their hearts remain steadfast in their commitment to the ministry of God, and may their minds remain sharp in their pursuit of theological excellence. To our graduates, we offer these words from 2 Timothy 4, verses 5. But you, keep your head in all situations, endure hardship, do the work of an evangelist, discharge all the duties of your ministry. I would like to read 3 verses from the Holy Bible.
Isaiah chapter 60, verses 1 and 2. Arise and shine, for your light has come, and the glory of the Lord risen up on you. For behold, the darkness shall cover the earth, and deep darkness the people. But the Lord will arise over you, and his glory will be seen upon you. In Matthew 28, verses 18, the scripture says, Then Jesus came and spoke to them, saying, All authority has been given to me in heaven and on earth. Go, therefore, and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, teaching them to observe all things that I have commanded you. And I am with you always, even to the end of the age. In Hebrews chapter 6, verse 10, the scripture says, For God is not unjust to forget your work and labor of love, which you have shown toward his name, in that you have ministered to the saints and do minister. Finally, one more verse from the Holy Bible, Jude verses 24 and 25. Now to him who is able to keep you from stumbling and to present you faultless before the presence of his glory, with exceeding joy to God our Savior, who alone is wise, be glory and majesty, dominion and power, both now and forever. Amen. It's a great time for me also to be with you all. I take this opportunity to thank my God Almighty for granting such a time with you all. And finally, congratulations, graduates. May God bless you and guide you every step of the way. Amen. God bless you all. Praise the Lord. On this momentous occasion, I stand before you filled with gratitude and pride as we celebrate not only our achievements but also the journey that has led us here. Today marks a significant milestone in our lives, in the culmination of years of hard work, dedication, and unwavering faith. First and foremost, I would like to express my deepest gratitude to our esteemed chief guest, Dr. Stalin K. Thomas, International Director of IATA, and Dr. David Tucker, International Mentor of IATA, and his wife, Mrs. Rennie Tucker, and also Dr. Sweetie John from UAE International Faculty of IATA, Pastor T. Reggie Kumar, founder of ERBC. You gracing this occasion with your presence and wisdom. Your guidance and support have been instrumental in shaping our journey through theological education, and we are honored to have you here with us today. To my fellow graduates, congratulations in advance. Each one of us traversed a unique path to reach this moment, overcoming challenges and embracing opportunities for growth. Our theological education has equipped us not only with knowledge but also with a deeper understanding of our calling to serve others and to make a positive impact on the world around us. Let us carry forward the values instilled in us. Here, continuing to seek truth, pursue the justice, and spread love in all that we do. May we remain in our faith, knowing that God's grace we have the strength to overcome any challenges that may come our way. As we celebrate today, let us also take a moment to thank our families, friends, teachers, and mentors who have supported us throughout this journey. Their engagement and beliefs and prayer in us have been our guiding light. I'm also sharing a short testimony from my life. Few days back, I lost my secular job. I started to pray, God guide me what the next. Within 2 days, I got
invitation for attending this graduation ceremony. Today I am taking the graduation from Master of Divinity. In that time, I prayed too many times, God, I don't know what the next. By faith, I took my tickets from Dubai to Muscat. When reached here, I heard one word from our esteemed guest. They said to me, it's a new beginning. I strongly believe that it's definitely a new beginning for me. In conclusion, let us look forward with hope and anticipation to the future, knowing that knowledge and experience gained here will empower us to lead lives of purpose and meaning. Congratulations once again to batch that graduated. May God bless you, each and every one of us abundantly. May God bless you. Thank you. Amen. Thank you, Dr. Sweet and Brother Joel. Word of blessing, Dr. Stalin K. Thomas, International Director of IATA. நமது மத்தியில் இருக்கும் ஐயாட்டாவின் இன்டர்நேஷனல் டைரக்டர் டாக்டர் ஸ்டாலின் கே தாமஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி ஆசீர்வாத வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அவரை அன்போடு அழைக்கிறேன். Greetings to you all in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி It வரவேற்கிறேன். gives me great joy to stand before you this evening. இந்த மாலை வேளையிலே உங்களோடு இருப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். I just want to greet our distinguished guest and my colleague, Reverend Dr. David Tucker, all the way from the United States of America. நான் அருமையான டாக்டர் டேவிட் டக்கர் அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். And I praise God for his dear wife, Mrs. Renee David Tucker, who is with us, and I just want to greet you, dear my sister. அவருடைய மனைவி ரெனி டக்கர் அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். I praise God for Dr. Sweetie John Samuel, all the way from Dubai to be us as a guest. She is the international representative of IATA and faculty, and I just want to greet you. டாக்டர் ஸ்வீட்டி சாமுவேல் அவர்கள் யுஏஇலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்டர்நேஷனல் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாங்க. அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். And greetings to the person who is behind all this program, the one who has got the vision and the visionary, Reverend T. Reggie Kumar. இந்த நிகழ்வுகளுக்கு பின்னாக செயல்படுகிற அருமையான போதகர் ரெஜி அவர்களுக்காக நான் ஆண்டவரை I துதிக்கிறேன். praise God for you, and I just want to greet you, Pastor. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், அவரை வாழ்த்துகிறேன். And behind every successful man, there is a woman for sure. And next, our dear Mrs. Saranya Dev. Dev sir. Okay. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள். அப்படியாக இருக்கிற அருமையான சிஸ்டர் தேவசரணி அவர்களுக்காக நான் ஆண்டவரை You have really supported him, and we are witnessing this day to day. நீங்கள் அவர்களுக்கு மிகவும் ஒத்தாசையா இருக்கிறீர்கள். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். I stand on behalf of International Association for Theological Accreditation, which is spread in 6 continents with 308 colleges and 40 study centers. நான் ஐயாட்டாவின் சார்பாக உங்கள் முன்பாக நிற்கிறேன். அது 6 கண்டங்களிலும் 40 நாடுகளிலும் பரவி சென்றிருக்கிறது. Praise the Lord, we have got 23,500 students studying the Word of God. 23,500 மாணவர்கள் இதன் மூலம் பயின்று வருகிறார்கள். Hallelujah! Hallelujah. Hallelujah! And this is the first incident taking place in Muscat. Somebody has run an institute, and successfully students are graduating with colorful gowns and caps and hoods and everything. இந்த மஸ்கட்டிலே இதை நான் முதல் நிகழ்வாக பார்க்கிறேன். இப்படி ஒரு கல்லூரியை ஆரம்பித்து 3 வருடம் நடத்தி மாணவர்கள் பட்டமளிப்பதை நான் இங்கு முதலாவதாக It's not a small thing. இது ஒரு சிறிய காரியம் அல்ல.
from Muscat, from Salalah, from many other parts of Oman. People have contacted us. They wanted to start Bible colleges. They wanted to do everything. Lot of discussions many times, but nothing happened so far. நிறைய பேர் நாங்கள் வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் எங்களுடன் பேசி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் யாரும் செய்து முடித்தது. And here we have done it. ஆனால் இங்கே ஆண்டவர் செய்ய உதவி செய்திருக்கிறார். You all are Tamil people. நீங்களெல்லாம் தமிழ் மக்கள். நீங்கள் எல்லாம் தமிழ் மக்களாய் There இருக்கிறீர்கள். is a saying in Tamil. தமிழிலே இப்படியாக ஒரு வார்த்தை உண்டு. Mistake will be there, but you can teach me later. தவறு இருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்க கற்றுக் கொடுக்கலாம். நினைச்சால் நான் புலியே பிடிப்பேன், உயிர் போனாலும் நினைக்க மாட்டேன். If I want, I will catch cheetah, tiger. But even if my life goes, I don't decide to do that. Many people wanted to start Bible college, but nobody has started. But our pastor has done it. Oh, puliya pidichirikira. Praise the Lord. Praise God. It's not a small thing. And people from across the globe has come here. Our David Tucker, we all people, big group of people, lot of prayer and dedication and commitment. Congrats, Pastor. Praise the Thank Lord. you, Pastor. Hallelujah. 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 There is a saying, every emperor, every king in the world was once a crying child in the lap of his mother. இப்படியாக ஒரு பழமொழி உண்டு. மிகப்பெரிய ராஜா கூட ஒரு காலகட்டத்திலே தாயினுடைய கரங்களிலே ஒரு சாதாரண பிள்ளையா, மடியிலே பிள்ளையா இருந்திருக்கிறார். கரஞ்சுകൊണ്ടിരിക്കുന്നത് പറഞ്ഞോ, அழுது கொண்டிருக்கிற பிள்ளையா இருக்கிறார். Okay. Every king, every prime minister, every president of all the nations were once a crying child in the lap of his mother. எல்லா பிரதமர்களும் மந்திரிமார்களும் ஒரு காலத்திலே அவர்களுடைய தாயினுடைய மடியிலே அழுகிற பிள்ளையா Then இருந்திருக்கிறார். they became that 56-inch chest and all. அதன் பிறகு 56 இன்ச்சுடைய பெரிய பைல்வான்களாய் காணப்படுகிறார். They don't understand, we understand it. நமக்கு தெரியும். Exactly in the same way, Elroy Revival Bible College is an infant for sure, but it will be a mighty institution in the days to come. எல்ரோய் ரிவைவல் பைபிள் காலேஜும் இதே போன்று இன்றைக்கு சிறிதாக இருக்கலாம், நாளைக்கு ஒரு வலிமையான கல்லூரியாக உருவெடுக்கும். And today is also an exciting day because we have 7 graduates here and 7 indicates perfection. இங்க 7 பட்டம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அது 7 ஒரு பூரணத்தை காண்பிக்கும். Amen. And you will never be the same again. The Lord is going to give you a new life and new ministry. I tell you, every one of you. நீங்கள் கடந்த காலத்தை போல் இருப்பதில்லை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். Brother Sadish is, though he is employed, he is in the ministry. பிரதர் சதீஷ் அவர் வேலை செய்தாலும் அவர் ஊழியத்தில் இருக்கிறார். Joel, after MBA, he had a good job, but he launched into the ministry and he is graduating today. ஜோயல் MBA முடித்து வேலை செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஊழியம் செய்கிறவராய். And I tell you, all of you will be a person different from today. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு முதல் நீங்கள் ஒரு மாற்றப்பட்ட மனிதர்களாய் காணப்படுவீர்கள். Hallelujah. I will read one verse for you. ஒரு வசனத்தை வாசிக்க And விரும்புகிறேன். that is Acts of the Apostles. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் Chapter 4 and verse 13. Now when they saw the boldness of Peter and John, they and perceived that they were uneducated and ignorant men, they marveled and they took knowledge that they had been with Jesus. அவர்கள் பேதுருவும் யோவானும் அவர்களுடைய தைரியத்தை பார்த்து அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்று அறிந்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். People, you and me will be ordinary, but when we stay close to Jesus, when we stay close to the Word of God, when we stay close to the theological studies, when we stay close to the pastors,
The world will see something different in you and they will be astonishing upon you. நீங்கள் சாதாரண நபர்களாயிருக்கலாம், ஆனால் ஆண்டவரோடு, வேத வசனத்தோடு, வேத வல்லுநர்களோடு கல்லூரியிலே சேர்ந்து படிக்கிற போது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற மாற்றத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். 35 years ago, I became a theology teacher and I had a student. 35 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வேதாகம ஆசிரியராக மாறினேன். நான் ஒரு மாணவர் எனக்கு இருந்தார். Out of many students, one student was very smart and I was very happy with him. நிறைய மாணவர்கள் மத்தியில் ஒரு மாணவர் இருந்தார், அவர் நல்ல ஸ்மார்ட்டா இருந்தார். அவரை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். In the Bible college, we had a college day and he imitated me, how I walk, how I teach, how I preach, how I write on the board. He imitated me. அவர் அந்த காலேஜ் இடையில அவர் என்னை அப்படியே இமிட்டேட் பண்ணி காண்பித்தார். நான் எப்படி நடப்பேன், எப்படி எழுதுவேன், நான் எப்படி பேசுவேன், அப்படி எல்லாம் செய்து காண்பித்தார். And he graduated and he became a pastor. அவர் கல்லூரி படிப்பை முடித்து ஊழியக்காரராக மாறினார். And he got married. அவர் திருமணம் செய்து கொண்டார். God blessed him with a son. அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். And he completed his masters. அவரும் மாஸ்டர் முடிச்சார். And he became employee. அவருக்கு வேலை கிடைத்தது. And then he studied theology, master of divinity. அவர் கல்லூரியிலே மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படித்தார். And today he is graduating here. Joel, please stand up. And that was Joel's papa. அவர் ஜோயலுடைய Praise the Lord. Praise the Lord. So I taught one guy and his son also has become my student. Praise the Lord. இன்னைக்கு அவருடைய மகனும் என்னுடைய மாணவராக மாறி இருக்கிறார். தேவனை துதிக்கிறேன். It's all God's doing. இதெல்லாம் ஆண்டவருடைய கிரியையாய் இருக்கு. All the graduates, this is my blessing word for you. God will use you wonderfully. பட்டமளிப்பு பெறுகிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களை வல்லமையாக 3 years you have studied, work hard, invested your time and energy and everything, and now you are receiving the degree. May God bless you. 3 ஆண்டுகள் நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள், உங்கள் ஆற்றலை செலவிட்டீர்கள். ஆண்டவர் இப்போது டிகிரியை பெறுறீங்க. ஆண்டவர் உங்களை And I'm sure that by seeing this graduation and the pictures, more people will be attracted to Elroy Revival Bible College. இந்த பட்டமளிப்பு விழாவின் மூலமாய் அநேகர் இந்த கல்லூரியிலே சேர்வதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் என்று நான் நம்புகிறேன். May God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பாஸ்டர். நான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே இப்போ வந்திருக்கிறோம். இட்ஸ் அ கிராஜுவேஷன் அவார்டிங் செரிமனி. இந்த பட்டமளிப்பு பகுதியினை நடத்தும்படி பாஸ்டர் ரஜிகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பட்டம் பெறுகிறவர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். I request graduates to remain on feet. Respected Director, as the Principal of Elroy Revival Bible College, I present these candidates who have completed their studies successfully. Hereby, I recommend them for their degrees and diplomas. Please confer the degree and diplomas. Power vested on me by the Board of Director of Elroy Revival Bible College and IATA International. Hereby, I confer on you Bachelor of Theology. பெயர்களை வாசிக்கும் போது மேடையில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Bachelor of Theology, Brother Sadish Arumai Nayakam. Brother Edwin Arumai Nayakam.
Sister M. Mary Sunita. Sister Merlin Rose Sheila Solomon. Rajita Simpson. Sister Vijaya Rani Hendricks. Brother Edwin Arumainayagam, Sister Mariam Lily Solomon, Sister Punitha Varghese அவங்க இந்த இடத்துல இல்லை. அடுத்தபடியாக சர்டிஃபிகேட் இன் தியாலஜி பிரதர் சுரேஷ் குமார் தங்கசுவாமி. Next is MDiv graduation. Certificate may be ready.
as the International Director of IATA and the Director of International Institute of Arts and Theology, I hereby call upon our international guest and faculty, dear Dr. Tucker. Dear sir, hereby I present our proud graduate, Joel B. Abraham, who has completed his Master of Divinity. I request you to confer on him Master of Divinity degree. By the virtue of the power vested on me by the Board of Directors of IATA International, I confer on you Master Degree of Divinity. Amen. Blessing prayer, Dr. David Tucker. ஆண்டவர் இன்றைக்கு அற்பமான ஆரம்பங்களை யார் அசட்டை பண்ணக்கூடும்?
அற்பமாய் ஆண்டவருடைய வேதத்தை படிக்கணுங்கிற ஒரு உணர்வோடு தான் இந்த வேதாகம கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. ஆண்டவருடைய வேதத்தின் மேல இருக்கிற நேசம், இந்த தேசத்தின் மேல ஒரு வேதம் மூல ஒரு எழுப்புதல் உண்டாகும் என்கிற ஒரு தரிசனத்தோடு யாரும் அறியாத வேளையில எந்த காரியம் இல்லாம ஆரம்பித்த இந்த ஊழியத்தை ஆண்டவர் இதுவரை நடத்தினார். தெரியாத நபர்களை ஆண்டவர் எங்களோடு இணைத்தார். நல்ல தேவ மனிதர்களை என்னைக்கும் நமது மத்தியிலே வந்திருக்கிற அருமையான டாக்டர் ஸ்டாலின் கே தோமஸ், டாக்டர் டேவிட் டக்கர், அவருடைய மனைவியா எல்லாருக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா. We thank you Lord. We thank you for bringing them here. Thank you for your blessing upon us, oh God. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி Thank you Jesus. 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 தேசத்திலே கட்டளையிட போகிறபடியா, சபைகளிலே கட்டளையிட போகிறபடியா செய்ய போகிற கிரியைகளுக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். அவர்கள் வலிமை பெருகுவார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.